ஹலோ, வெல்கம் டு லதா ஃப்ரூட்ஸ். இன்னைக்கு புதுவிதமான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பார்க்க போறோம். இது சாதாரணமா இது வெறும் தாளிச்சு கொட்டி அப்படியே இதை போட்டு வதக்கினா என்ன பண்ணாலும் அது குழக்குழன்னு இருக்கும். அது குழந்தைங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது, பெரியவங்களுக்கும் அவ்வளவா பிடிக்காது. இது கொஞ்சம் எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் போட்டு பண்ணினாக்க ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்கும், கிறிஸ்பியாவும் இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெயை இப்போ வேக வச்சு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சேப்பங்கிழங்கு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு குக்கர்ல ஒரு 2 விசில் வச்சு தோல் உரிச்சுட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெயில போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா. இதை பொரிச்சுட்டு அது எப்படி உப்பு காரம் போடுறதுன்னுட்டு பார்த்தேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் இது ஒன்னோட ஒண்ணு ஒட்டின்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த எண்ணெயில போட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில இப்படி போட்டு திரட்டினோம்னா அது ஒன்னோட ஒண்ணு அந்த ஒட்டாது, அந்த குழம்பு தன்மை போயிடும். நமக்கு டேஸ்டாவும் இருக்கும். இதுல நான் எதுவும் உப்பெல்லாம் எதுவும் போடல, அப்படியே வெள்ளதான் வேக வச்சிருக்கேன். இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு உப்பு மிளகா அப்படியும் மேல நல்லா தூவிட்டு போறோம். இது நல்லா செவக்க கொஞ்சம் எடுத்தோம்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் வேலை தான், கொஞ்சம் எண்ணெய் செலவாகும். இருந்தாலும் டேஸ்டியா கிடைக்கணும்னாக்க கொஞ்சம் நோக்கிடணும் இல்லையா? அது மாதிரி இது நம்ம வெறும் அப்படியே தாளிச்சு கொட்டி அப்படியே எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி எல்லாம் பண்ணினா அது அவ்வளவா நல்லாவும் இருக்காது. அது அந்த குழம்பு தன்மை போகவே போகாது. இப்ப எண்ணெயில இப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்க, இப்ப தெரியுறதா? இது பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் இப்ப இந்த எடுத்துட்டோம்னா நல்லா வரும். இது இந்த அளவுக்கு பொரியணும். இதை நான் தனியா எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பொரிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாவே பொரிச்சு எடுத்தாச்சு. இது பாருங்க, நான் எப்படி உதிர உதிரா இருக்குன்னு. இந்த லெவல் இந்த ஒரு இதுலதான் இருக்கணும். அது கொஞ்சம் செவந்தும் இருக்கணும், அதே சமயம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம கருகாம இருக்கணும். இப்ப இதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். இது 2 மட்டும்தான். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி 4. இது 3யும் நல்லா குளிக்கின்றோம்னா இது இப்ப எல்லா இடத்துலயும் பரவிடுத்து. இப்போ கொஞ்சமா எண்ணெய் வச்சு, ரொம்ப இப்ப எண்ணெய் வைக்கணும்னு இல்லை, கொஞ்சமா எண்ணெய் வச்சு இதை அப்படியே போட்டு பரட்டினா போறோம். இப்போ எப்படி பரட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த சேப்பங்கிழங்கு பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை தான் நான் வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் இந்த அளவுக்கு கூட தேவைப்படாது, ஆனா இது 1/2 கிலோ இருக்கு. அதனால நான் இந்த எண்ணெய் வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேல இருக்கும். இதுல கடுகு போட வேண்டாம், ஏன்னா கடுகு எல்லாம் போட்டாக்க இதோட அது ஒட்டி வராது, கீழே போய் எண்ணெயில அடியில தங்கிடும். கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டோம்னா எண்ணெயில போய் தங்கிடும். அது இது சேர்ந்த மாதிரி இந்த கறியோட வராது. அதனால இதுக்கு கடுகு எதுவுமே தேவையில்லை. நம்ம இதுல போட்டிருக்கிற உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி இதை போட்டு நல்லா நம்ம பரட்டி இருக்கோம் இல்லையா, இப்ப இதை போட்டு எடுத்துடலாம். அப்படி இது ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கணுங்கிறது இல்லை, கொஞ்ச நேரம் பரட்டிட்டு அப்படியே கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வர மாதிரி ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியதான்.
கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுது, கீழே எதுவும் ஒட்டலை, எல்லாம் ஃப்ரை ஆயிடுது. நான் இதுல இருந்த எண்ணெயை வடிய வச்சுட்டேன். இவ்வளோ எண்ணெயை நமக்கு கரட்டிட்டு அது எதுவும் தேவைப்படாதுன்னுட்டு இந்த எண்ணெயை நான் வடிச்சிட்டேன். அப்படியே இப்போ நல்லா வதங்கிருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் வெறும் மூடி அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு இந்த சூட்ல ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். அப்புறம் நம்ம அதை வேற பவுல்ல மாத்திக்கலாம் சூடாறினோடனே. சுவையான கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. இது நீங்களும் இதே மெத்தட்ல பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.